மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. எரிகோவுக்கு கிழக்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் யோர்தான் நதி அருகே பெத்தாப்ரா என்ற இடத்தில் முற்றும் துறந்த முனிவராய், முந்தைய நாட்களின் எலியா தீர்க்கரின் பாணியில் யோவான் என்ற தீர்க்கர் மனம் திரும்புதலை போதித்து யோர்தான் ஆற்று நீரில் திருமுழுக்கு கொடுத்து வந்தார். அதே இடத்தில்தான் அன்று எரிகோவை விட்டு கிழக்கே யோர்தானுக்கு சென்ற எலியா தீர்க்கதரிசி தன் சால்வையை அடித்து யோர்தானை பிளந்து அக்கறைப்பட்டபின் சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். அந்த எலியா மீண்டும் வர இஸ்ரவேலர் ஆவலுடன் காத்திருந்தனர். இன்று அதே பகுதியில் 800 ஆண்டுகளுக்கு பின் ஒரு தீர்க்கரின் குரலை கேட்ட மக்கள் கூட்டம் ஆர்வத்துடன் யோர்தான் நதிப்பகுதியில் கூடியது. அவரின் போதனையில் கவரப்பட்ட இஸ்ரவேலர் கூட்டம் கூட்டமாய் அவரின் போதனைகளை கேட்க கூடினர். இவர்தான் நாம் எதிர்நோக்கி இருக்கும் மேசியாவா, அல்லது மேசியாவுக்கு முன் வரவேண்டிய முன்னோடி தீர்க்கரா, அல்லது இதே இடத்தில் மரணத்தை காணாமலே பரலோகத்துக்கு சென்ற எலியா தீர்க்கரா? யோவான் ஸ்நானனின் போதனை வெட்டு 1 துண்டு 2 என்று இருந்தது. உணவிலும் உடையிலும் தோற்றத்திலும் எளிமை, ஆனால் பேச்சிலோ கனல். காட்டுத்தீயின் உக்கிரத்தில் சீறி பாய்ந்த அவரின் வார்த்தைகள் அரசனுக்கும் ஆண்டிக்கும், அரசு ஊழியருக்கும், ஆலய குருக்களுக்கும், பட்டாளத்து வீரனுக்கும், பரிசேயனுக்கும், பாமரனுக்கும் எந்த ஒரு பட்சபாதமும் இன்றி பற்றி எரிந்தது. பகலின் வெயிலுக்கு கற்களுக்கு அடியில் குளுமையில் சொகுசு கண்ட வீரியன் பாம்பு குட்டிகள் பற்றி எரியும் காட்டுத்தீயின் வெப்பம் தாங்காமல் தப்பி ஓடுவது போல் வரும் கோபத்துக்கு தப்ப ஐடியா கேட்டு வந்த ஒவ்வொருவரையும் களப்பின்றி கடிந்துரைத்தார். வந்திருந்த ஜனக்கூட்டத்தின் நடுவிலிருந்து யோவானிடம் ஞானஸ்நானம் பெற இயேசு வந்தபோது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி மேசியாவை ஜனங்களுக்கு அறிமுகம் செய்தார். யோவான் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து இருவரும் கரையேறிய போது அந்த கண்கொள்ளா காட்சி நடந்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் முதலில் நடந்த காட்சி மீண்டும் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அரங்கேறியது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திருத்துவ தேவனின் 3 வெளிப்பாடும் யோர்தான் கரையில் நிகழ்ந்தது. ஆதியில் இருந்த வார்த்தையான தேவன் மனித உருவில் கரையேற, அன்று ஜலத்தின் மேல் அசைவாடிய ஆவியானவர் யோர்தான் ஜலத்தின் மேல் புறா உருவில் அசைவாடிட, தந்தையாம் தேவன், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து முடிந்தார். பழைய ஏற்பாட்டில் உள்ள எலியா தீர்க்கருக்கும் புதிய ஏற்பாட்டின் யோவான் ஸ்நானன் தீர்க்கருக்கும் 800 வருட இடைவெளியில் எவ்வளவு ஒற்றுமை என்று பார்த்தீர்களா? துஷ்ட குணமுள்ள ராஜாவை இருவரும் எதிர்த்தனர். வனாந்தரத்தில் இருந்து கொண்டு எளிய உணவு உண்ணனர். முரட்டு உடை அணிந்திருந்தனர். ஒழுக்கக்கேட்டை இருவரும் கண்டித்தனர். இஸ்ரவேலர் மனம் திருந்தினர். இருவரும் உறுதியற்ற ராஜாவாலும் தந்திரமும் கொடூர குணமும் கொண்ட ராணியாலும் பழிவாங்கப்பட்டனர்.